30 days பிஸ்னஸ் ஜர்னியில் இன்னைக்கு 2வது நாள். வழக்கம் போல இன்னைக்கு காலைல ஷாப்புக்கு போயிட்டு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி வச்சுட்டு அப்படியே அரிசி நல்லா வாஷ் பண்ணிட்டேன். பிரியாணி செய்யறதுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே கேஸ் 6 மணி டபரா ஏற்றியாச்சு. நம்மளோட காலை உணவா 4 இட்லியோட கச்சிதமாக முடிச்சாச்சு. அப்படியே ஒரு 11 மணி போல பிரியாணி தம்ல போட்டுட்டோம். பிரியாணி தம்மாகிற டைம்ல அப்படியே மார்க்கெட்ல போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த டிஷ்ஷுக்கு பேர் நாங்க தயிர் பச்சடி சொல்லுவோம், சில பேர் வெங்காய பச்சடி சொல்லுவாங்க. உங்க ஊர்ல என்ன பேர் சொல்றீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. பிரியாணி ரெடி ஆனதும் நம்ம டபரா வெளியே செட் பண்ணியாச்சு. வெயில் செம்மையா அடிக்க ஆரம்பிச்சிச்சு. திடீர்னு மனசு வந்து நம்ம பாய்ஸ் நல்லவங்களா மாதிரி ஜூஸ் வாங்கிட்டு வந்தாங்க. நாங்க 3 பேர் சேர்ந்து குடிச்சிட்டோம். அப்புறம் கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் ஃபீட்பேக் கேட்டதால எல்லாரும் ரொம்ப பாசிட்டிவ் ரிவ்யூ தான் சொன்னாங்க. அதை கேட்டு நான் ரொம்ப ஹாப்பி. இன்னைக்கு சேல்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. எல்லாமே காலியாயிடுச்சு. சாரி வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இன்னைக்கு நைட் சைனீஸ்க்கும் நாளைக்கு பிரியாணிக்கும் சேர்த்து ஜாமும் வாங்கிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டேன். அப்புறம் அப்படியே கடைக்கு போயிட்டு ஒர்க்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு ரமதான் மாசமா இருக்கிறதுனால நம்ம பசங்களாம் நைட்டு கிரிக்கெட் விளாடுவாங்க. அங்கே போய் கிரிக்கெட் விளாண்டுட்டு டீ குடிச்சிட்டு இன்னைக்கு டே முடிச்சிட்டேன்.